வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர நிவர்த்தி, அதாவது வருகின்ற இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இது நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட. அடுத்து அவர் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும். அதனால இது ஒரு 4.5 மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போகுது, இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போறோம். இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாட்டுல நம்ம எந்த அளவுக்கு அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ, ஏன்னா ராசிக்கு தான் நம்ம பலன்களை சொல்றோம். அப்படி இருக்கும்போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான், உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகளை நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக செல்லும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்கள் இருக்க போது. இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இயல்பு நிலைக்கு வந்தாச்சு. இயல்பு நிலையில இருக்கக்கூடிய, அதாவது 16ஆம் தேதி நவம்பர் மாதம் இயல்பு நிலைக்கு வராரு. இந்த இயல்பு நிலைக்கு வரக்கூடிய அந்த சனி பகவானுடைய பலன்கள் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை, ஒரு சந்தோஷமான விஷயங்களை தான் கொடுக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பாவகத்துவமும், அதே சமயத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க எப்போதுமே நான் எல்லா பதிவுலையும் என்னுடைய பதிவுல சொல்றது, உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பீங்க. குழந்தைகள் மட்டும்தான் உலகம், வேற யாருமே உலகம் கிடையாது. தன்னுடைய பெற்றோர்களோ தன்னுடைய கணவனோ இந்த மாதிரியான வேற எந்த சொந்த பந்தங்களையும் பார்த்து நீங்க பொருட்படுத்தவே மாட்டீங்க. என்னுடைய குழந்தை மட்டும்தான் எனக்கு உயிர், என்னுடைய உயிர்னாலே என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தைனா துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்கள்னா அந்த குழந்தைகள் தான். அந்த அளவிற்கு அந்த குழந்தைகள் மீது ஒரு என்ன சொல்றது, ஒரு வரைமுறையற்ற ஒரு பற்றுதலோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்க துலாம் ராசி என்பர்கள். உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்திலேயே அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதனால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவடையக்கூடிய ஒரு நேரம். நிறைய துலாம் ராசி அன்பர்கள் குழந்தைகள் மூலமாக, அதாவது தான் பெற்றெடுத்த குழந்தைகள் மூலமாக, சில இளம் வயதினரா இருப்பாங்க, ஒரு 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருப்பாங்க. அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஏண்டா நம்ம குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுது, நம்ம குழந்தைய இப்படி நம்ம எதுக்கா பெத்து வளர்த்து எல்லாம் செஞ்சு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அந்த அளவிற்கு அந்த குழந்தைகளினுடைய அந்த பாதிப்பு இவர்களை மிகப்பெரிய ஒரு மனநோயாளியாக தான் ஆக்கியிருக்கும். அந்த அளவிற்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மன வேதனையை கொடுத்துருச்சு அந்த சனி பகவானுடைய வக்ர நிலை. இப்ப நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதனால அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை இழப்புகள் கடந்த காலத்துல இருந்திருக்கு. நிறைய பேர் வேலையை இழந்து, ஏன்னா அந்த இடத்துல என்னால வேலையே செய்ய முடியல, நான் கண்டிப்பான ஒரு சூழ்நிலையில இருந்தேன், வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தேன். சில பேருக்கு லே ஆஃப் பண்ணிருப்பாங்க, இந்த கம்பெனியை விட்டு நீங்க போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருப்பாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களை அந்த அலுவலகத்திலேயே வச்சுட்டு உங்களுக்கு கிளையன்ஸ் இல்லை, அதனால உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாம் ஒரு ப்ரெஷரைஸ்டு ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க.
நீங்க துலாம் ராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு அதனுடைய வக்ர நிவர்த்தின்றது பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்க போது. உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த 4.5 மாதங்கள் இருக்க போகுது. அதே சமயத்துல சில பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். தெரியாம ஏதோ ஒரு பூர்வீக சொத்துல போய் நீங்க கையை வச்சிருப்பீங்க. அந்த சொத்தின் மூலமாக இருக்கக்கூடிய விளைவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுடைய குடும்பத்துல பாதிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா பூர்வீக சொத்தை தொடணும் அப்படின்ற போது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த பூர்வீக சொத்துனால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதா, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துனால உங்களுக்கு குடும்பத்துல ஏதாவது பாதிப்பு இருக்கா. சில பேருக்கு அந்த பூர்வீக சொத்து எப்போ நம்ம அங்க போய் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோமோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இழப்புகள், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, குடும்பத்துல பிரச்சனை, அந்த மாதிரியான திடீர்னு பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி அந்த பூர்வீக சொத்தை பத்தி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் போது சில விஷயங்களை நம்ம முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை ஆய்வு செய்து, சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிளையன்ஸ் கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பூர்வீக சொத்தை நாங்க சரி பண்ணலாமா, அங்க நாங்க வீடு கட்டலாமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஜாதக ரீதியாக நம்ம பார்த்து சொல்லுவோம், உங்களுக்கு பூர்வீக சொத்து பாக்கியம் இருக்கு, நல்லா துணிஞ்சு செய்யலாம், நீங்க அதுல எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்தே ஆகாது, அதை போய் நீங்க கைய வச்சீங்கன்னாலே உங்களுக்கு இங்க பாதிப்புகள் வரும்னு சொல்லிருக்கோம். அதையும் மீறி சில கிளையன்ஸ் செய்தவங்க இருக்கிறாங்க. அதனால சில பேர் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. நீங்க அன்னைக்கு சொன்னீங்க மேடம், நான் கேட்கல, ஆனா சில கட்டாய சூழ்நிலையில நான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது, இப்போ அதனால நிறைய அவஸ்தைப்படுறேன் அப்படின்ற மாதிரியான அந்த பூர்வீக சொத்துன்றது பாத்தீங்கன்னா தொடர்ந்து வரும் கர்மான்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னோர்கள் அனுபவித்த ஒரு வீடு, அடுத்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் அனுபவித்த ஒரு சொத்து, அதன் மூலமாக நிறைய பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே இருக்கும். நல்லது இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லதே தான் கிடைக்க போகுது, கெட்டது இருக்கும்போது கெட்டதும் வரும்போது சில விஷயங்கள் அங்க நம்மளுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரி இந்த துலாம் ராசி அன்பர்கள் அந்த பூர்வீக சொத்துனால நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. அதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4.5 மாதங்கள். இப்போ உங்களுக்கு சொந்த பந்தங்கள் யாரு, உங்களுடைய உறவினர்கள் யாரு, உங்களுடைய கூட பழகுன நண்பர்கள் யாருன்றது அவர்களுடைய முகத்திரை உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதனால் வரைக்கும் உங்ககிட்ட ஒரு நாடக நடிகர்களாக தான் இருந்தார்கள் துலாம் ராசி அன்பர்கள் கிட்ட. இப்போ அவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு உங்க முன்னாடியே உங்களையே அவமானப்படுத்துற ஒரு வாடிக்கையை நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்க முன்னாடியே நல்லா பேசிட்டு அடுத்து உங்களுடைய பின்முதுகுல உங்களை பத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க. இந்த துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி, சொத்துக்கள் மூலமாக முன்னேற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா வேலையின் மூலமாக முன்னேற்றம். ஏன்னா இந்த சனியினுடைய பார்வை இந்த காலகட்டத்துல உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார். உங்களுடைய அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடமான குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுடைய 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான காலம். அடுத்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஒரு ஒற்றுமை அடைவதற்கு உண்டான ஒரு நேரம். கொஞ்சம் உட்கார்ந்து பேசினீங்கன்னா இந்த 4.5 மாதத்துல அந்த டைவர்ஸ் அளவுக்கு போன பிரச்சனைகள் திரும்ப பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, இது நாள் வரைக்கும் ஒரு சேமிப்பு இல்லை அப்படின்னு நினைச்சவங்க இப்பவே இருந்து இந்த நவம்பர் மாதத்துல இருந்து குடும்பத்திற்காக ஒரு சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. நீங்க இந்த காலகட்டத்துல அதிகமாக இந்த சுக்கிர ஹோரையில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிறைய பணத்தை எண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. எந்த அளவுக்கு நீங்க பணத்தை எண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமான வளர்ச்சின்றது இந்த காலகட்டம் உறுதியாக இருக்கு. இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு, ஏற்கனவே இருந்த வீட்டுல ரெனோவேஷன் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திர அன்பர்கள். இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் அதாவது என்ன சொல்றது, எல்லா பிரச்சனையும் இவங்களுக்கு வரும், ஆனா பிரச்சனையே இல்லாத அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனையை மறைத்து வைத்து பயணிக்கக்கூடியவர்கள்னா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு
ஒரு அத்தியாயத்தை எட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதத்துல இருந்து இருக்க போகுது. அடுத்தடுத்து பெரிய பெரிய முன்னேற்றங்கள், அடுத்தடுத்து பெரிய பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்க போறீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள். அடுத்து இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தொழிலில் மேன்மை, தொழில்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், எந்த அளவுக்கு தொழில ரொம்ப ஈடுபாடோட செய்றீங்களோ அந்த அளவுக்கு தொழில இருந்து அதிகமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இப்படி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனியினுடைய வக்ர நிவர்த்தி முழுமையான ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ உங்களுடைய கோச்சார நிலவரப்படிதான் நான் இந்த பலன்களை சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், தசாபுத்தினா என்ன மேடம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. தசாபுத்தின்றது இந்த கோச்சார கிரகங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தலைமை கிரகங்கள். இந்த கோச்சார கிரகங்களினுடைய நகர்வை தலைமையேற்று நடத்துவது அந்த தசாபுத்தி கிரகங்களே. இப்போ உங்களுக்கு குரு தசை சந்திர புத்தி நடக்குது அப்படின்னா அந்த குரு தசை சந்திர புத்தின்னா இந்த சனியினுடைய ஆட்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த குரு பகவானும் அந்த சந்திரனும் பாத்தீங்கன்னா தான் இந்த சனியினுடைய பயணத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கும். அது தலைமை ஏற்று நடத்துவதுதான் இந்த தசாபுத்தி. அதனால அந்த தசாபுத்தி பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க. அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு PDF மூலமாகவும் ஜாதகம் தரோம், நோட்டாவும் எழுதி தரோம் ஜாதகத்தை. அதனால அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் எழுதி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். மற்றும் ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர நிவர்த்தி, அதாவது வருகின்ற இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இது நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட. அடுத்து அவர் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும். அதனால இது ஒரு 4.5 மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போகுது, இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போறோம். இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாட்டுல நம்ம எந்த அளவுக்கு அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ, ஏன்னா ராசிக்கு தான் நம்ம பலன்களை சொல்றோம். அப்படி இருக்கும்போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான், உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகளை நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக செல்லும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்கள் இருக்க போது. இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மிதுன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி. இது மிதுன ராசி என்பர்களுக்கு இயல்பு நிலைக்கு வராரு இல்லையா? ஏன்னா வக்ர நிலையில இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு, ரொம்ப பெரிய அளவுக்கு கிடையாது. சின்ன சின்ன மன குழப்பங்கள், மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், திடீர்னு நிதி தட்டுப்பாடு, அடுத்து பாத்தீங்கன்னா பண இழப்புகள், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்க கூடிய இந்த சனி வக்ர நிலையாகப்பட்டது இப்ப இயல்பு நிலைக்கு மாறும்போது
இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இது நாள் வரைக்கும் நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க. ஒரு வாழ்க்கையில எந்த விதமான ஒரு அஷ்டம சனி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா இழந்திருப்பீங்க. அப்படி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு இழப்புகள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இப்போ அந்த அஷ்டம சனி முடிஞ்சு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும்போது அந்த சனி பகவான் வக்ர நிலை அடைஞ்ச ஒரு 4 மாத காலமாக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில இழப்புகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல லாபமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 9ஆம் இடம்ன்றது பாக்யஸ்தானம். இந்த பாக்யஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கும்போது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்ற போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நன்மையான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக ஒரு வேகம் இருக்குமே ஒழிய அந்த வேகத்துல ஒரு நிதானத்தையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது வரும் நமக்கு 100% தெரிஞ்சிடும். ஆனாலும் அங்க போய் நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஒருத்தர்கிட்ட நீங்க கடனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய சேமிப்பு பணம் நாளைக்கு வருமா வராதான்ற ஒரு மனக்குழப்பத்தோட இருந்திருப்பீங்க கடந்த ஒரு 4 மாதத்துல. இப்ப இந்த நிவர்த்தி அடையதுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்க உங்களுடைய சிந்தனையாகப்பட்டது எப்படி இருக்கும், எப்படியா இருந்தாலும் கொடுத்துருவாரு, ஆனா அவரை நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த வக்ர நிவர்த்தி. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு செயல்களிலும் பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு விவேகத்துடன் செயல்படக்கூடிய, நம்ம எப்படியாவது அந்த காரியத்தை சாதிக்கணும், நமக்கு அங்க காரியம்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய சிந்தனையாகப்பட்டது செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய மனநிலை இப்படி இருக்கும், உங்களுடைய செயல்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா சந்திரன் உங்களுடைய ராசிக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ உங்க லக்னத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் 9ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்களை நீங்க ஆணித்தனமாக இந்த விஷயங்களை நம்ம செய்தே முடிக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு தெளிவோடு அந்த விஷயத்தை செய்து முடிப்பவர்களாக தான் இருப்பீங்களே ஒழிய இந்த மிதுன லக்ன அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்கள் அந்த சிந்தனையில ஒரு சின்னதான ஒரு தாமதம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசியில பாத்தீங்கன்னா 3 நட்சத்திர அன்பர்கள், மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பொன்னான வாய்ப்புகளை, சில பேர் பாத்தீங்கன்னா என் நிலம் வாங்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா கணவர் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இருந்திருப்பீங்க, நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடுத்து வீட்டுல கணவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்த திருவாதிரை முக்கியமான நட்சத்திரமான அந்த ராகு நட்சத்திரத்துல ஏண்டா பிறந்தோம், ஒவ்வொரு நாளும் ஒரு வலி, ஒவ்வொரு நாளும் ஒரு வேதனை, தேவையில்லாத பிரச்சனைகள், இப்படி ஏன்னா பிரச்சனைகளை நோக்கி பயணிக்க கூடியவர்கள்னு சொல்றதை விட பிரச்சனைகள் உங்களை நோக்கிதான் பயணிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திர அன்பர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மட்டுமே. இப்படிப்பட்ட இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி மேலும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த மாற்றம் பாத்தீங்கன்னா இந்த 4.5 மாதங்களுக்கு உறுதியானது. எந்த விதமான ஒரு நிலைப்பாடுல அந்த ஒரு தடுமாறாம நீங்க உங்களுடைய வெற்றியை மட்டுமே ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம். நிறைய பேருக்கு அறிவுரை எல்லாம் நல்லா கொடுப்பீங்க, ஆனா நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன மனசஞ்சலப்போட இருக்கிறீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்க இழந்த பணத்தை மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தியில அந்த சனி பகவான் இந்த கடைசி 4.5 மாதங்கள், ஏன்னா அடுத்து அவர் பெயர்ச்சியாக போறார், உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போறார். இப்போ இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடைசி 4.5 மாதங்கள் அவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பார்வையாகப்பட்டதுதான் இந்த காலகட்டத்துல வேலை செய்ய போகுது. அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுது, அதாவது அந்த மேஷ ராசியில விழுது. அதனால உங்களுக்கு இந்த கால
காலகட்டம் தொழில் சம்பந்தமான லாபங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க நிறைய இழந்ததெல்லாம் நிறைய இருக்கு, இல்லன்னே சொல்லல. அதுல இருந்து வெளியில வந்தே ஆகணும் நீங்க இந்த காலகட்டத்துல. அதுக்கு நீங்க என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கணும் அப்படின்றதுதான் நீங்க இந்த நேரத்துல சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்கும். இதுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு நேரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தி தான் தலைமை ஏற்று நடத்த போகுது. இந்த கோச்சார நிலவரப்படி சனி பகவான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தியில இருக்கிறாரு. அந்த நிவர்த்தி ஆகக்கூடிய அந்த சனியை தலைமை ஏற்று நடத்தக்கூடிய, இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு தலைமை இருப்பாங்க இல்லையா, அந்த தலைமை சொல்றதுதான் அந்த அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க வேலை செய்வாங்க. அதே மாதிரிதான் இந்த கோச்சார கிரகங்கள் டெம்பரரியா எல்லா இடத்துலயுமே மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த கோச்சார கிரகங்களுக்கு அறிவுரைப்படுத்தக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னா நம்ம தசாபுத்தியில இருக்கக்கூடிய கிரகங்கள். இப்போ உங்களுக்கு சனி தசை ராகு புத்தியே நடக்குது அப்படின்ற போது அந்த சனி தசை எந்த பாவகத்துல இருக்குது, அந்த பாவகத்துல இருந்து என்ன செய்ய போகுது அப்படின்றதுதான் இந்த கோச்சார சனிக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க்கா இருக்கும், ஒர்க் அலாட்மெண்டா இருக்கும். இப்படிதான் இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருபடி செயல்படும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த காலகட்டத்துல கோச்சார நிலவரப்படி உங்கள தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்க போது, ஒரு முயற்சிகளை எடுக்க போறீங்க, நிறைய இடைவிடாத முயற்சிகளை எடுக்க போறீங்க. அதனால லாபமா கேட்டீங்கன்னா 100% லாபம் தான் வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய அடுத்து பாத்தீங்கன்னா அவரு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்தை பார்க்கும் போது ஒரு சில இடமாற்றங்கள் அமைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலை சம்பந்தமாக நீங்க குடும்பத்தை விட்டு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக வெளிநாட்டுக்காக நீங்க தயார்படுத்திட்டு இருப்பீங்க. ஆனா எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் முயற்சியும் இல்லை. அதுல ஏதோ சில தடைகள், தேவையில்லாத ஒரு பண இழப்புகள் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த 3 மாதத்துல உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆபீஸ் சம்பந்தமாகவே நீங்க வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா மிதுனராசி அன்பர்கள் நீங்க இடைவிடாம முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 6 மாதத்திற்கு மேலாகவே வீட்டுல இருந்து அந்த வேலையை விட்டு வீட்டுல இருந்து விடாமுயற்சியாக தேடிட்டு இருக்கீங்க. எப்படியாவது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரே தன்னம்பிக்கையோட தேடிட்டு இருக்கிறீங்க. அந்த தன்னம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு இலகுவாக, ஏன்னா அந்த சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதற்கு முன்னாடி எல்லாம் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் எல்லாம் சொல்லி நீங்களும் உங்களுடைய எஃபர்ட் எல்லாத்தையும் கொடுத்துருப்பீங்க. ஆனா கடைசி நேர இன்டர்வியூல உங்களுக்கு எந்த விதமான ஒரு வெற்றி வாய்ப்புமே இருக்காது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணேன், ஆனா இப்போ ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ணிட்டேன், ஆனாலும் கிடைச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா மிக தீவிரமாக இருக்கும். அதுதான் இந்த 4.5 மாதங்கள் அவருடைய பார்வை மிக எளிதாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால உங்களுடைய தசாபுத்தி அமைப்பையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க மேற்படிப்பை தொடர்வதற்கு உண்டான ஒரு காலகட்டம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா CA, அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா சில மாஸ்டர் டிகிரிஸ், அடுத்து வெளிநாட்டுல போய் படிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பாதியிலேயே கைவிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாத்தையுமே மீண்டும் தொடங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இருக்கும். நிறைய பேர் தன்னுடைய காதல் தோல்வியில நிறைய ஒரு மரணம்ன்ற அளவுக்கு போய் உங்களுடைய அவஸ்தையை சந்தித்துட்டு வந்திருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ஒரு 4.5 மாதங்கள் ஒரு ரிலாக்ஸ் ஆன ஒரு காலகட்டம். ஏன்னா பெரிய வழியில இருந்து, மரண வேதனையிலிருந்து நீங்க வெளியில வந்திருக்கிறீங்க. அதனால இந்த 4.5 மாதங்கள் ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்காம அடுத்து என்ன நடக்க போகுதோ அதை நோக்கி நீங்க பயணம் செய்யுங்க. கண்டிப்பா இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்தடுத்து நல்லதே நடக்கின்ற ஒரு காலமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறேன். அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா
நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும். நிறைய பேரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கிறீங்க. எங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஜாதகம் இல்ல. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சில ஐடியாஸே இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன நடக்குது, நமக்கு ஏன்னா இந்த ஒரு மிடில் ஏஜ்ல, அதாவது 13 வயதுல இருந்து 18 வயசுக்குள்ள அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகளை கண்ட்ரோல் பண்றதுன்றது ஒரு முடியாத ஒரு நேரமா, அந்த டயத்துல நம்ம சில விஷயங்களை நம்ம ஆய்வு செஞ்சுக்கணும். ஜாதக ரீதியா அவன் என்ன செய்ய போறான், எப்படி இருக்க போறான், இது டெம்பரரி தானா, இல்ல பெர்மனண்டாவே இப்படி இருப்பானா, இல்ல அவங்களுக்கு நம்ம வேற ஏதாவது இடமாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும். ஜாதகம் எழுதாதவங்க எழுதிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதி தரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு அது சம்பந்தமான விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். மற்றும் ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர நிவர்த்தி, அதாவது வருகின்ற இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இது நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட. அடுத்து அவர் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும். அதனால இது ஒரு 4.5 மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போகுது, இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போறோம். இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாட்டுல நம்ம எந்த அளவுக்கு அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ, ஏன்னா ராசிக்கு தான் நம்ம பலன்களை சொல்றோம். அப்படி இருக்கும்போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான், உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகளை நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக செல்லும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்கள் இருக்க போது. இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதி என்ற சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடம்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு மனசுல ஒரு பதட்டம், அதாவது ஒரு பயம் கலந்த என்ன நடந்துருமோ, அடுத்து என்ன நமக்கு நடக்க போகுதோ, நம்ம இன்னும் என்னென்ன சந்திக்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இன்னமே என்ன இழக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரியா அந்த 8ஆம் இடம் மிகப்பெரிய ஒரு மனவேதனையையும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா மரண பயத்தை கூட கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு பாவகமாக தான் இருக்கு. ஆனாலும் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னன்னா, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள், திடீர் பண வருவாய்கள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த 8ஆம் இடம். அதனால கடக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் எதற்குமே சலிக்காதவர்கள், எது வந்தாலும் நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரியான, ஏன்னா இவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லியுமே ஏதாவது ஒரு புதுசா சந்திச்சுட்டு இருப்பாங்க. புது புது பிரச்சனையில அதை எப்படி நீங்க சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு விஷயம் கூட இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்குண்டான ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வேலை பார்க்கறவங்க பாத்தீங்கன்னா, இந்த கடக ராசி அன்பர்களா இருக்கிறீங்க, ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கறீங்கன்னா இவங்களுக்கு டெய்லி ஒரு ப்ராஜெக்டா கொடுப்பாங்க. ஏன்னா இவர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஈஸியாக சால்வ்
செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. அந்த மாதிரி டெய்லி எவ்வளவு ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு திறமை மிக்கவர்கள் நீங்க கடகராசி என்பர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சனி பகவான் ஏதாவது செய்ய போறாரா? எதுவுமே செய்ய மாட்டார். கவலையே படாதீங்க. ஏன்னா இந்த நேரத்துல இந்த அடுத்து வரக்கூடிய அந்த 4.5 மாதங்கள் அந்த சனியினுடைய பார்வை மட்டும்தான் செயல்பட போகுது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்ற போது, இந்த சனி பகவான் 2.5 வருடங்கள் இருக்கும் போது அந்த 2.5 வருடத்துல அவர் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய தசாபுத்தி தான் அங்க செயல்பட போகுது. ஏன்னா நம்மளுடைய தசாபுத்தி தான் அங்க தலைமை ஏற்று சொல்ல போகுது. இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்லயே வேலை பார்க்கிறோம், இல்ல ஒரு தொழில்ல இருக்கிறோம் அப்படின்னா நமக்குன்னு நம்ம என்ன செய்யணும்ன்றத, இப்ப தொழில் செய்றீங்கன்னா நீங்க ஓனரா இருக்கலாம். ஆனா அந்த ஓனர் செய்யக்கூடிய வேலைகளை மற்றவங்க தான், அந்த சொல்லக்கூடிய வேலையில மற்றவங்க தான் செய்வாங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியது, இந்த கோச்சார கிரகங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியது உங்களுடைய தசாபுத்திகள். அப்படி இருக்கும்போது இந்த கடகராசி என்பர்கள் பயப்படவே வேண்டாம். உங்களுடைய அந்த சனி பகவானுடைய நிவர்த்தி காலத்துல, அந்த வக்ர நிவர்த்தி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த 4.5 மாதத்துல அவருடைய பார்வை மட்டுமே செயல்பட போகுது. பார்வை எங்கெங்கெல்லாம் படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனி பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடமான மேஷ ராசியில இருக்கு. அடுத்து 2ஆம் இடமான குடும்ப ஸ்தானத்துல படுது. அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல பார்வைப்படுது. எப்படி ஒரு நல்ல நல்ல பார்வை பாருங்க. குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார், அடுத்து கர்மஸ்தானமான அந்த தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அந்த சனி பகவான். இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி ஆனதுல இருந்தே இந்த கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அஷ்டம சனியின் தொல்லை தீர்ந்தது. இனிமேல் நீங்க பயப்பட வேண்டாம். எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலுமே தாராளமாக 100% ஒரு தன்னம்பிக்கையோடையும் ஒரு நல்ல ஒரு மனத்தோடையும், அதாவது இது நாள் வரைக்கும் செஞ்சிருப்பீங்க, ஏதோ ஒரு பயம் உங்களை உள் மனசுல இருந்து ஆட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம தப்பா செய்யறோம், உனக்கு நேரமே சரியில்லை இப்படின்னு நம்மளை போட்டு ஆட்டிட்டே இருக்கோம். நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. உனக்கு நீ இப்ப போய் செய்வியா? கடகராசி ஆச்சே, நீ அஷ்டம சனி ஆச்சே, உனக்கு சனி பகவான் உன்னைய சாகடிக்க போறார், இப்படி பயமுறுத்தியே நமக்கு நிறைய அன்பர்கள் எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்காம, ஏன்னா நிறைய வாய்ப்புகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. சனி வக்ர காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும். இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கு பயந்து போய் அந்த முயற்சிகள்லாம் எடுக்காம அப்படியே பின்னடைவுலயே இருக்கிறீங்க. அதனால இந்த 4.5 மாதங்கள் நீங்க தைரியமாக எது செஞ்சாலும் தைரியமாக செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் முன்னின்று காக்க போறாரு. ஏன்னா உங்களை வழி நடத்தி செல்பவரே இப்போ சனி பகவான் தான். இந்த வக்ர நிவர்த்தியில இருந்து அவர் 8ஆம் இடத்துல இருந்தாலும் பயப்படாதீங்க. நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாக தான் இருக்கு. அதனால தொழில் முன்னேற்றங்கள், குடும்ப ரீதியாக முன்னேற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உருவாவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இழந்துருச்சேன்னு கவலைப்படாதீங்க. சில பேருக்கு இந்த வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலத்துல வேலை இழப்புகள் ஏற்படும். ஏன்னா நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் போது சில இழப்புகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். அதனால அந்த இழப்புகள் இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கு. அதனால கவலையே பட வேண்டாம். நிரந்தர வருமானம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கடக ராசியில புனர்பூச நட்சத்திரம் அன்பர்கள் இருக்கிறீங்க. இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் கேமிங் இந்த மாதிரியாலாம் நிறைய நிதி இழப்புகளை நீங்க இழந்திருப்பீங்க. அதே சமயத்துல ஒருத்தர்கிட்ட பணமாக கொடுத்தது அப்படியே உங்களுக்கு வராமலே இருந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய வருமான இழப்புகளை சந்தித்த இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 4.5 மாதங்கள் வருமானம் உயர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. பூச நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பூச நட்சத்திரத்துல பிறந்த பெண்களாக இருந்தால் கணவரை அடிமையாக வச்சிருப்பீங்க. ஆண்களாக இருந்தா பெண்களை மனைவியை அடிமையாக வச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் முழுமையாக ஓயக்கூடிய ஒரு நேரம். எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை, எவ்வளவுதான் சமாளிக்கிறது அப்படின்னு நிலைக்கு போன இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து ஒரு புயல் அடிச்சு ஓயக்கூடிய
ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள், புதனுடைய நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம், மிகவும் திறமைசாலிகள். உங்களுக்கு உண்டான திறமைகள் இப்போ வரவேற்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்களே சுயமாக எல்லாமே செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த கடக நட்சத்திர கடக ராசியில இருக்கக்கூடிய இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த கடக ராசியில பிறக்கக்கூடிய அந்த பெண்கள் பொதுவாக நம்ம சொல்லணும்னா இந்த காலகட்டம் நீங்க இழந்த இழப்புகளை மீண்டும் தயார்படுத்துவதற்குண்டான ஒரு நேரம். எதெல்லாம் இழந்தீங்களோ, சொத்தை இழந்தீங்கன்னா சொத்தை வாங்கக்கூடிய ஒரு நேரம், குடும்பத்தை இழந்திருக்கிறீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக நிறைய ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய, நீங்களும் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கணவருக்கு வருமானம் போச்சு, அதை பத்தி கவலைப்படாம நான் உங்களுக்காக பக்கபலமாக இருந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் தான். அதுதான் அந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல 2ஆம் பார்வையாக பார்க்க போறார். குடும்பத்திற்காக நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த கடக ராசியில பிறந்த இந்த பெண்களுக்கு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடக ராசி பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த கோச்சார கிரகங்களுக்கு தலைமை ஏற்று நடத்துவது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களே. அந்த தசாபுத்தி கிரகங்களினுடைய பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்த குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க அது சம்பந்தமான விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். மற்றும் ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர நிவர்த்தி, அதாவது வருகின்ற இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இது நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட. அடுத்து அவர் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும். அதனால இது ஒரு 4.5 மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போகுது, இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போறோம். இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாட்டுல நம்ம எந்த அளவுக்கு அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ, ஏன்னா ராசிக்கு தான் நம்ம பலன்களை சொல்றோம். அப்படி இருக்கும்போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான், உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகளை நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக செல்லும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்கள் இருக்க போது. இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. மிகப்பெரிய ஒரு விடுதலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு கடந்த ஒரு 6 மாதமாக நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு மனதாகப்பட்டது பெரிய பெரிய விஷயங்கள்ல ஒரு முயற்சிகளை செய்து அதுல ஒரு தோல்வியை கண்ட அன்பர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ரமாகப்பட்டது உங்களுக்கு நிறைய கடன்களை கொடுத்துருச்சு. அதே சம்பந்தமாக
காரணமாக உங்களுக்கு நிறைய வியாதியையும் கொடுத்துருச்சு. ஏன்னா ஒரு விஷயங்களை நீங்க முயற்சி செய்து நீங்க செஞ்சிட்டு இருக்கும் போது அது வேற ஒரு விஷயத்துக்கு திசை திரும்பும் போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தான் என்ன செய்வதென்று செய்வதறியாது நீங்க திகைப்பான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எந்த திசையை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க சிம்மராசி என்பர்களுக்கு. இந்த 4.5 மாதங்கள் உங்களுக்கு ஒரு பொன்னான காலங்கள். ஏன்னா 7ல் சனி பகவான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொலை தொடர்பு, ஒரு கம்யூனிகேஷன், ஒரு களத்திர ஸ்தானம் அப்படின்ற மாதிரியான நிறைய காரகத்துவங்களுக்கு அந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஹெல்ப் பண்ண போறாரு. இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா அது சனி பகவானுடைய பார்வையை முக்கியமாக கொண்டு இந்த 4.5 மாதங்கள் செயல்பட போகுது. இந்த காலகட்டத்துல அந்த சனியினுடைய பார்வை தான் முக்கியமாக செயல்பட போகுது. அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா 3, 7, 10 அந்த 3ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியையே பார்க்கிறார். அடுத்து 10ஆம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வியாதியினாலேயோ இல்ல கடன்னாலேயோ ஏதாவது ஒரு அவஸ்தையை நீங்க பட்டிருப்பீங்க. ஏன்னா நீங்க முயற்சிகள் செய்துட்டு தான் இருக்கிறீங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு திசை திரும்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படி அப்படி எக்ஸாக்டா சொல்றீங்க மேடம், எங்களுக்கு அப்படிதான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு, ஏன்னா இந்த கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு அந்த சனி பகவான் வக்கரம் ஆகிறது சில விஷயங்களை நன்மைகளை கொடுத்தாலும் அந்த தசாபுத்தி படி சில நிறைய அன்பர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு தேவையில்லாத சம்பவங்களை கொடுத்திருக்கும். நிறைய பேருக்கு லோன்னால நிறைய பிரச்சனைகள், கிரெடிட் கார்டு, இஎம்ஐ இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்திருப்பாரு. ஏன்னா சில விஷயங்களை நம்ம செய்தாதான் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிவர முடியும்ன்றது அந்த கிரகங்களுக்கும் நம்ம வழிபடுற தெய்வங்களுக்கும் தெரியும். அதனால சில சின்ன வழியை நீங்க பொறுத்துதான் ஆகணும். எப்படி இந்த குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் போடும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஜுரம் வரும். அந்த ஜுரம் வந்தாதான் அந்த குழந்தைகளுக்கு அந்த மருந்துல இருக்கக்கூடிய அந்த வலி நிவாரணம்ன்றது கிடைக்கும். அதே சமயத்துல அந்த நோய்களுக்கு எதிரான அந்த ஒரு எதிர்ப்பு சக்தின்றது கிடைக்கும். அதே மாதிரிதான் எல்லாம் சேம் ட்ரீட்மெண்ட் தான். நம்ம சனி பகவான் கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே குழந்தைகளுக்கு அந்த வேக்சினேஷன் போடுற மாதிரி தான். உங்களுக்கு ஒரு சின்ன வலியை கொடுத்திருப்பாரு. அந்த சின்ன வலி ஆகப்பட்டது சில விஷயங்களை நீங்க தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமா. இப்போ கடனே எடுத்துக்கோங்க, அந்த கடனுக்கு நெருக்கடி கொடுத்தாதான் அதை தேடி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். எப்படியாவது இவனுக்கு நம்ம கொடுத்தோம், ஏன்னா அவன் கொடுத்த தொந்தரவு உங்களுக்கு அப்படி அவமானப்படுத்தி இருப்பான், போன் பண்ணி கத்திருப்பான், வீட்டு முன்னாடி நின்று கட்டியிருப்பாங்க. தேவையில்லாத நம்ம வாங்கின கடனோ பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவு கடன் தான். நம்ம என்னமோ கொடுக்காமலேயே போயிடுவோம், செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரிதான் அவங்க பேசியிருப்பாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. அந்த அளவிற்கு அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான முழு வழியையும் உங்களுக்கு அந்த சனி பகவான் வக்கர நிலையிலிருந்து கொடுத்திருப்பார். இப்ப நிவர்த்தி ஆக போறாரு. என்ன செய்ய போறாரு? கண்டிப்பா அந்த கடனை அடைச்சிட போறாரு. அந்த கடனிலிருந்து உங்களுக்கு முழுவதுமான ஒரு நிவாரணம் கொடுக்க போறாரு இந்த சனி பகவான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அவர் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண வரவுகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து உங்க ராசியையே பார்க்கறதுனால சில வேலை இழப்புகள் இருந்தாலும் திரும்பவும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். உங்களுடைய சுயநலத்தை, அதாவது இதனால் வரைக்கும் பொது நலமாக இருந்திருப்பீங்க. பொது நலமாக இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்காக எதுவுமே நீங்க செஞ்சுக்கல, மத்தவங்களுக்காக செஞ்சு அவமானங்களையும் அசிங்கங்களையும் தான் சந்திச்சீங்க நீங்க சிம்மராசி என்பர்கள். அதனால இப்போ உங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த 4.5 மாதங்கள். அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்க போறார், சுகஸ்தானத்தை பார்க்க போறாரு. அப்படி இருக்கும்போது வியாதியிலிருந்து நிவாரணம், கடனில் இருந்து நிவாரணம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளின் தொந்தரவு, திருஷ்டி கோளாறுகள் இருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையவே எப்படி பயணிக்க போறோம், நமக்குன்னு எல்லாமே நடக்குமா, சில நல்ல விஷயங்கள் நடக்குமா, சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா, இப்படி யோசிச்சே தன்னுடைய வாழ்க்கையை பாதி நாட்களை கடந்திருக்கிறீங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 4.5 மாதங்கள் மிகவும் ஒரு புத்துணர்ச்சியான
மாதங்களாக இருக்கும். நீங்க இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திர அன்பர்கள் சுறுசுறுப்பாக எப்போதுமே செயல்பட்டு கையில பர்ஸ்ல காசு இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வருமான வளர்ச்சி, பதவி உயர்வு, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களைய ஒரு இது வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாம்ப் அடிச்சுட்டு நீங்க தான் அந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாம்ப் அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த பூர நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் சொல்லவே வேண்டாம். எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் தான். இது நாள் வரைக்கும் வந்த ஆப்பர்ச்சுனிட்டியில உங்களுக்கு சில வாய்ப்புகள் தவற விட்டாலும் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல நீங்க தவற விடாம பயணிங்க. கண்டிப்பா அதுல வெற்றின்றது உங்களுக்கு மட்டும்தான் காத்துட்டு இருக்குது. இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான நிறைய அவமானங்களை சந்திச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் அவமானங்கள், கணவன் வீட்டார்கள் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்னுடைய சொந்த அம்மாவே என்னை பத்தி புரிஞ்சுக்க கூடிய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. என்னை எப்போதுமே ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷருக்கு ஆளாக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்க உங்களாகவே செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க இது நாள் வரைக்கும் மத்தவங்களுக்காக உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு, உங்களுடைய கணவன் வீட்டாருக்கு, கணவனுக்கு அப்படியா உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட நீங்க எதுவுமே செய்யாம அவர்களுக்கு மட்டுமே தான் நீங்க இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்றத நீங்க முடிவு செய்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஒரு வேலை இல்லாம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி பெண்கள் இப்போ திடீர்னு உங்களுடைய அந்த நேரம் வேலை செய்ய போது வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகக்கூடிய நேரம். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நேரம். சில பேர் சுயமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதையும் நீங்க ஆரம்பிக்கலாம். அதற்கும் உண்டான ஒரு தகுந்த நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம தசாபுத்தி படி கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும். ஏன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா தசாபுத்தி நடக்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ ஜோதிட ரீதியாக நிறைய பேர் ரொம்பவே விழிப்பா இருக்கிறாங்க. இந்த இடத்துல தசை நடத்தினா இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விழிப்போட இருக்கிறீங்க. ஆனாலும் அதுல உள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மிகவும் ஆழ்ந்த ஒரு விஷயங்களாக இருக்கும். நம்ம சில விஷயங்களை ஆராய்ந்து சொல்லும் போதுதான் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு உண்மையாக தெரியும். அதனால மேலோட்டமாக எதையும் பார்க்காமல் உங்களுடைய ஜாதகத்தை, தசாபுத்தி பலன்களை முழுவதுமாக ஆய்வு செய்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது, எப்படி மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட. ஏன்னா அடுத்து உங்களுக்கு அஷ்டம சனி வருது. அதனால என்ன நடக்குதுன்றத நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். மற்றும் ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர நிவர்த்தி, அதாவது வருகின்ற இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இது நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட. அடுத்து அவர் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும். அதனால இது ஒரு 4.5 மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போகுது, இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போறோம். இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாட்டுல நம்ம எந்த அளவுக்கு அதிகமா
அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ, ஏன்னா ராசிக்கு தான் நம்ம பலன்களை சொல்றோம். அப்படி இருக்கும்போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான், உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகளை நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக செல்லும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்கள் இருக்க போது. இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இத உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ர நிவர்த்தினா என்ன? சில பேர் அதனுடைய பேசிக்கா அதனுடைய புரியாம இருக்கும்போது அந்த சில குழப்பங்கள் நிறைய பேருக்கு வரும். வக்ரம்னா என்னும்போது அந்த கிரகங்கள் பின்னோக்கி நகருது. அப்படி இருக்கும்போது வக்ரம் ஆகும்போது நிறைய பலன்களை அந்த கிரகங்கள் தரும்போது அதுல அது என்ன சொல்றது, அந்த சாட்டிஸ்பாக்சன் லெவல் அந்த ராசி அன்பர்களுக்கு குறைவாக தான் இருக்கும். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ரம் ஆன உடனே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலையில மாற்றங்கள் வந்திருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த வேலையில ஒரு புதிதா வேலை கிடைச்சிருக்கும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலையில சாட்டிஸ்பாக்சன் இருக்காது, ஒரு திருப்தியின்மை. என்னுடைய நாலேஜுக்கும் நான் இங்க வேலை பார்க்கறதுக்கும் சம்பந்தமே இல்லை, நான் என்னமோ ஒரு இங்க தெரியாம சேர்ந்துட்டேன் அப்படின்னு. ஆனா வேலை கிடைச்ச சந்தோஷம் இருக்கும். ஆனா அங்க போய் அந்த வேலையில உங்களுக்கு ஒரு திருப்தியின்மைன்றது அந்த இடத்துல இருக்கும். அதுதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படி இருக்கும்போது அதே இடத்துலதான் வேலை பார்ப்பீங்க. இப்போ ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல் உங்களுக்கு அங்க வந்துடும். நமக்கு உண்டான ஒரு வேலை தான் இது, இந்த அளவுக்கு வேலை இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு திருப்தியோடு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த சனி பகவான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறார். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய இயல்பு நிலை பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள், அடுத்து வேலை சம்பந்தமான வாய்ப்புகள், இழந்த வேலைகளை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. 6ஆம் இடம்ன்றது வேலைக்கு உண்டான ஒரு ஸ்தானம். அந்த இடத்துலயே அந்த சனியும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 4.5 மாதங்களுக்கு உங்களுக்கு வேலை இழப்புகள் ஏற்படாது. வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு. கன்னி ராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல அந்த வேலையில ஒரு பதவி உயர்வு கிடைத்த வரும், அதாவது நீங்க எதிர்பார்த்த வருமானம், தேவையான அளவு இடமாற்றம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திர அன்பர்கள் ஏதாவது ஒரு சுறுசுறுப்பா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு இடத்துல உங்களால ஒரு நிலையா இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த அதாவது இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட கால பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் கடன்னால நிறைய விஷயங்கள்ல மாட்டிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு கைமாத்தா வாங்கின கடனே பாத்தீங்கன்னா இன்றைய பொழுது பெரிய அளவிற்கு அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையவே வெறுத்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு 30 வயசு தான் ஆகும், இப்பதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையவே பார்க்க போறீங்க. அப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, அந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த வாழ்க்கையவே வெறுத்து போகக்கூடிய அளவிற்கு இன்னுமே வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில அனைத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க, அந்த கேது செய்யக்கூடிய விஷயம் தான் அந்த விஷயம். ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க, அந்த குழப்பம் ஒரு நிலையான குழப்பமே கிடையாது. நீங்க சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகள், நீங்க சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிலைப்பாடு பாத்தீங்கன்னா இப்போ டெம்பரரியா இருக்கக்கூடியதுதான், இது என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது. அதனால அதுல ஒரு தெளிவாக இருந்து சில விஷயங்களை மாற்றம் செய்யும் போது இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அதுல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த 4.5 மாதங்கள். அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் கன்னி ராசியில
இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சின்றது இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கையில தடுமாறி கீழே விழக்கூடிய ஒரு நேரத்திலையும் மீண்டு எழுந்து அதுல இருந்து நீங்க இழந்தது எல்லாத்தையுமே திரும்ப பெற்று இப்படியாக அந்த வாழ்க்கையில ஒரு போராடி வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு. ஒரு 50 வயதாகக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்துட்டீங்க, இனிமே பார்க்க வேண்டியதுன்னு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு நிறைய போராட்டங்கள், நிறைய அவமானங்கள், அலைச்சல்கள், நிறைய ஒரு பண இழப்புகள் இப்படி சந்தித்த இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு காலமாக தான் இருக்கும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த கன்னி ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையில எப்போதுமே ஒரு திறமைசாலிகளாக தான் இருப்பீங்க. அந்த திறமைக்கு எப்போதுமே ஒரு வெகுமானம்ன்றது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, கிடைச்சிருக்கவும் இல்லை. இனிமேல் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுக்கு அந்த சனி பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவரு முன்னோக்கி பயணிக்கிறார். 7ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கும் போது அவருடைய பார்வை ஆகப்பட்டது இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் 6ஆம் இடத்திற்குரிய வேலையவே செஞ்சிருப்பார். இப்ப அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா 8ஆம் பார்வை, அதாவது அவருடைய உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3 மறைவு ஸ்தானங்களை அந்த பாவ கிரகம் பார்க்குது. இந்த 3 மறைவு ஸ்தானங்களை பார்க்கும்போது வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள், சில பேருக்கு வெளிநாடு சம்பந்தமான எக்ஸ்போர்ட் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல அசைவ உணவை தவிர்க்கணும். அசைவ உணவை தவிர்த்தாதான் நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அந்த சனியினுடைய பார்வை மறைவு ஸ்தானத்துல படும்போது உங்களுடைய திங்கிங் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் இருக்கும். அந்த நெகட்டிவை இன்னும் பலமேற்றும் விதமாக தான் அந்த அசைவ உணவுகளும் இருக்கும். அதனால உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எந்த அளவுக்கு அசைவ உணவுகளை நீங்க தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முடிவாகப்பட்டது ஒரு ஸ்திரத்தன்மையை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த 4.5 மாதங்களுக்கு. அதனால நல்ல வெளிநாடு வாய்ப்புகள்லாம் இருக்கு, தவற விடாதீங்க. சில பேருக்கு தடைப்பட்ட அந்த திருமண பாக்கியங்களும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. சில பேருக்கு டைவர்ஸ் ஆயிருக்கும், அந்த டைவர்ஸ்னால நிறைய மன உளைச்சல்ல இருப்பீங்க. அந்த மன உளைச்சல்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம். இந்த கோச்சார கிரகங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் தான். அந்த தசாபுத்தி கிரகங்களுக்குடைய பலன்களை நீங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த தசாபுத்தி நம்மளுக்கு என்ன சொல்ல வருது, இதனால இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கனாலே பாதி அளவு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சிரும். அதனால அதை தெரிஞ்சுக்கணும். விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் நியூமராலஜி படி, அடுத்து பாத்தீங்கன்னா நியூமராலஜி படி பேர் வைக்கணும், அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். மற்றும் ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர நிவர்த்தி, அதாவது வருகின்ற இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இது நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட. அடுத்து அவர் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பெயர்ச்சியாக ஆயிடும். அதனால இது ஒரு 4.5 மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போகுது, இந்த கால
காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போறோம். இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாட்டுல நம்ம எந்த அளவுக்கு அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ, ஏன்னா ராசிக்கு தான் நம்ம பலன்களை சொல்றோம். அப்படி இருக்கும்போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான், உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகளை நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக செல்லும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்கள் இருக்க போது. இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இயல்பு நிலைக்கு வராரு. அதாவது 16ஆம் தேதி நவம்பர் மாதம் ரிஷப ராசி என்பர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலைக்கு வராரு. இயல்பு நிலைக்கு வந்துட்டாருன்னா அவர் என்ன மேடம் எங்களுக்கு பண்ண போறாரு? ஏற்கனவே இயல்பா இருந்தாலும் வக்கரமாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லை, எங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இயல்பு நிலைக்கு வர்றாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் பின்னோக்கி செல்லும் போது உங்களுக்கு வாழ்க்கையில எதையோ ஒரு இழந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உறுத்தல்கள் இருக்கும், மன உறுத்தல்கள் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும், ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. அதுதான் அந்த வக்ரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒரு கிரகங்கள் வக்ரம் ஆகுதுனாலே அதுல கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள்னால நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். அதுதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்ப இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம் சனியாகப்பட்டது வக்ரம் ஆனாரு. 4.5 மாதங்களுக்கு வக்ரமாகவே இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் நிறைய வந்திருக்கும். இந்த டயத்துல நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? பயந்து போய் நம்ம இதை செஞ்சுட்டா ஏதாவது நடந்துருமோ, நம்மளுக்கு எதிர்மறையாக நடந்துருமோ, நம்ம தொழில்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம இழந்துருவோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான புரிதல்கள், ஒரு பயம் உள்ள அந்த வக்ரமான கூடிய கிரகம் அதை தான் அங்க தூண்டும். உங்களுக்கு ஒரு பயம் உணர்ச்சியை தூண்டி அந்த தொழில்ல எந்த விதமான ஒரு மாற்றங்களையும் செய்ய விடாம ஆகிடும். இதற்கு அந்த தசாபுத்திகளும் உங்களுடைய தசாபுத்திகளும் பிறந்த கால தசாபுத்திகளும் தலையெடுத்து, அதாவது தலைமை ஏற்று நடத்தும். இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு எல்லாம் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுதோ அதற்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியது நம்மளுடைய தசாபுத்திகள். இந்த தலைமை ஏற்று நடத்தக்கூடிய அந்த தசாபுத்திகள் இந்த உணர்ச்சிகளை, அந்த மாதிரியான ஒரு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி விடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை கொடுத்து, சில பேருக்கு அந்த மோசமான தசாபுத்தி சனி திசை, ராகு திசை, கேது திசை, ராகு திசையை விட கேது திசை இருக்கிறவங்களுக்கு மிக அதிக அளவுல தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். இதுலயே கும்பத்திலேயே உங்களுக்கு சனி பகவான் கேது பகவான் இருந்து திசை நடத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையவே அழியக்கூடிய அளவிற்கு அந்த தசாபுத்தி காலங்கள்ல இருக்கும். அந்த அளவிற்கு அந்த தசாபுத்திகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு மன குழப்பத்தை கொடுத்து அந்த தொழில்ல எந்த விதமான ஒரு மாற்றமுமே செய்ய விடாம ஆக்கியிருக்கும். சில பேர் துணிஞ்சு செயல்பட்டிருப்பீங்க. அந்த துணிஞ்சு செயல்படும் போது நிறைய லாபங்கள் வந்திருக்கும். அந்த லாபங்கள்னால உங்களுக்கு எந்த விதமான ஒரு பயனுமே இருக்காது. ஒரு கடனை அடைக்கிறதுக்கோ இல்ல எங்கேயாவது நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு ஏமாற்றமோ அந்த மாதிரியாக கொடுத்துரு. அதுதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யும் போது பலன்களை கொடுக்கும் போது அந்த பலன்கள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய அளவிற்கு உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லாததுதான் இந்த வக்ரமாக இருக்கும்போது. இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அப்படி இருக்கும்போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அந்த தொழில்ல ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்திரமான ஒரு நிலைப்பாடுன்றது இப்போ உங்களுக்கு
உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த 4.5 மாதங்களுக்கு. ஏன்னா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால, மார்ச்சுக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதுனால இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு ஸ்திரமான ஒரு நிலை உருவாகுவதற்கு உண்டான ஒரு இந்த 4.5 மாதங்கள் ஒரு அஸ்திவாரமாக இருக்க போதுதான் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு. ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மேலும் பதவி உயர்வு, பணப்புழக்கங்கள் அதிகமாகுவதற்கு உண்டான சில நிலைப்பாடுகள்லாம் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா சில பேருக்கு வேலை செய்யும் போது அந்த சில பதவி உயர்வு எல்லாம் ஒரு தாமதமாகவே இருந்திருக்கும். அந்த சனி பகவான் ஒரு 6 மாதமாக எனக்கு வர வேண்டிய அந்த ப்ரமோஷன்ஸ், டிரான்ஸ்பர்ஸ் இது எல்லாமே கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த 4.5 மாதங்களுக்குள்ள கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ப்ரமோஷன் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது புதுசா பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, வேலையில ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். தன்னுடைய வேலையிலும் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு கொண்டிருப்பவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி அந்த வேலையில ஒரு நல்ல மாற்றத்தை, வேலை இழந்தவர்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பையும், ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில ஒரு நல்ல பதவி உயர்வு, வருமானம் இதையெல்லாம் கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல வெளிநாடு வாய்ப்புகள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள், ரிஷப ராசியில இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பல வில்லங்கங்கள் இந்த காலகட்டத்துல தீரக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் ஏக்கர் கணக்குல, அதாவது சென்ட் கணக்குல நீங்க வச்சிருந்தாலும், நிறைய சொத்துக்கள் வச்சிருந்தாலும் அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. அதனால சொத்துக்களை விற்க முடியாம, கடன்களை அடைக்க முடியாம நிறைய அவமானத்திற்கும் அசிங்கத்திற்கும் கடந்த ஒரு 6 மாத காலமாக நீங்க ஒரு ஏமாற்றத்தையே சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். அதுல உங்களுக்கு இங்க உங்களுடைய தன்மானம், உங்களுடைய எல்லாத்தையுமே இழந்து குடும்ப ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும், வேலை ரீதியாகவும் எப்படியோ இருந்த இந்த மிருகசீரிட நபர்கள் இந்த காலகட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய நிலைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இழந்து ஒரு தனிமரமாக நின்றுட்டு இருக்கிறீங்க. இப்போ பாருங்க இந்த அக்டோபர் அதாவது நவம்பர் மாதத்துக்கு மேல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் தேடி வரக்கூடிய நேரம். ஏன்னா அந்த சனி பகவான் நிவர்த்தி ஆகிறதுல இருந்து அவருடைய பார்வை எங்கெங்கெல்லாம் படுதுன்னு நம்ம முக்கியமா பார்க்கணும். இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த 4.5 மாதங்கள் இருக்க போது. இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பார்வை தான் இந்த மாத காலகட்டங்கள்ல செயல்பட போகுது. எந்தெந்த இடத்துல எல்லாம் விழுது அப்படின்னு பார்க்கும்போது விரயஸ்தானமான அந்த 12ஆம் இடத்துல சனியினுடைய பார்வைப்படுது. அடுத்து 4ஆம் இடமான அந்த சிம்ம ராசியில பார்வைப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடமான அந்த விருச்சிக ராசியில பார்வை விடுது. இதனால உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகங்கள் கிடைப்பதற்கும், புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு 4.5 மாதமாகவும் இருக்க போகுது. நிறைய பேர் சொத்துக்களை எல்லாம் இழந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு, உங்களுக்கு ஒரு இடமாற்றம் செஞ்சுட்டீங்க, இடமாற்றம் செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. தாமதமான திருமணங்கள் எல்லாமே, தடையாக இருந்த திருமணங்கள் எல்லாமே உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சனி பகவானினுடைய பார்வையாகப்பட்டது திருமண பாக்கியத்தை கொடுப்பதற்கும், அடுத்து